பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த அதிகாலை ஜெபத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நல்ல பாடி ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாள் முழுவதும் அவரே நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரை காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்நாட்களே ஒரு நாளை கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நீரே எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய பாதத்திலே உம்முடைய ஆண்டவரே கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த காலை வேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு வேண்டிய நன்மைகள், இந்த நாளுக்கு வேண்டியதான் ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுப்பீராக. இந்த நாளுக்கு ஆண்டவரை விரோதமாய் செயல்படுகிற எல்லா கட்டுகளை உடைக்கிறோம், எல்லா தடைகளை முறியடித்து போடுகிறோம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் எங்களை நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நிறைய பலத்த காரியங்களை செய்யுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறார். நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆசீர்வதிப்பிறார். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். பெரிய தெய்வம் பெரிய காரியங்களை செய்து நிறைய வழி நடத்த முடிய ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழியை நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்று சொல்லி நம் பாடி கர்த்தருடைய நாமத்தை காலவெளியிலே நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்காக ஜீவனை விட்டது மாத்திரமல்ல, நமக்காக மீண்டும் எழுந்து நம்மை நடத்துவதற்காக வல்லவராய் இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் நான் முன் செல்வேன் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும்
மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் என்று சொல்லி பாடலாமா? அவர் நம்மை நடத்துகிற தேவன். உள்ளுள்ள இடங்களிலே கர்த்தர் மேய்ப்பனாயிருந்து அழகாய் நம்மை நடத்துவார். இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சேர்ந்து ஜெபித்து சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று என்னை தள்ளிவிட்டாலும், வரிகளை நாம் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை கைவிடப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. வரிகளை எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கரத்தை பிடித்தவர்களாக இந்த வரிகளை நாம் பாடப்போகிறோம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டையினை நடத்துவார். அந்த வரிகளை நாம் பாடப் போகிறோம். இந்த காலவேளையில் எங்களோடு இணைந்து வரிகளை சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமை பாடுங்க. இந்த நாள் முழுவதும் புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர் நமக்கு முன் சென்று எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாள் முழுவதும் நம்மை மேய்த்து ஆத்துமாக்களை திருப்தியாக்கி நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்கள் மேய்த்திடுவார்,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே. இயேசு சொல்லுங்க வாய்களை திறந்து. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மறுபடியும் சொல்ல போகிறோம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், நான் தேவனை சார்ந்திருப்பேன், ஆண்டவருடைய அன்பிலே உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லி நாம் இன்னைக்கு தொடர்ந்து அந்த வரிகளை நாம் பாடி, இயேசு போதுமே எங்க வாழ்க்கையில இந்த நாள் முழுவதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாம் தேவனை துதிப்போமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே. சொல்லலாமா? இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி, நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும் என்று சொல்லலாமா? இயேசு போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசு போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுக்கு போதும். நீரே எங்களை நடத்துகிற தெய்வம். எங்களை அழகாய் நீங்க நடத்துங்கப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், பலவீனங்கள் சோர்வுகள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும், நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்கள் கரம் பிடித்திருக்கிற தெய்வமே, எங்களை கைவிடாத கண்மலையே, ஓ நீ நல்லவர்.
ஷபலரகனதரமோ. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க. ஹalleluya. கிருபையே கிருபையே மகிமையே. உன்னதரே, நீ நல்லவர், உயர்ந்தவரே, பெரியவரே, போதுமானவரே, கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே, அபிஷேகம் பண்ணுகிறவரே, வல்லவரே, நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்புகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, நீ நல்லவர். Thank you Lord. Hallelujah, hallelujah. மகிமை மகிமை நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. இப்படி நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். தெய்வ பிரசன்னம் நிறைந்து இருக்கிறதானே இந்த நல்ல காலை வேளையில கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட காரியத்திலே நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக, நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து எங்களை நடத்துவீராக. புல்லுள்ள இடங்களில் எங்களை நடத்துவீராக. செழிப்பான பள்ளத்தாக்கிலே எங்களை அழகாய் கிருபையாய் நீ நடத்தும்படியாய் உடைய வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கி எங்களை நடத்துவீராக. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் ஒருவரே நம்மை பலப்படுத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஆண்டவர், இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்கப்பான்னு கேளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், கிருபைகள் எல்லாம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளுக்கு எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற என்ன ஆயுதங்களது வாய்க்காதை போவதாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. சத்துருவின் கிரிகளோ, பொல்லாப்புகளோ, நாச மோசங்களோ ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காதை போவதாக, கிரியை செய்கிற எந்த கிரிகளை நிர்மலமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொரு மேலையும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக அபிஷேகத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் கடந்து வரட்டும். அளவில்லாமல் நீரிங்களை நடத்துங்கப்பா ஆண்டவர். இந்த கால வேளையில நம்முடைய அபிஷேக தைலங்கள் எங்கள் மேல் நிழலிடுவதாக, நம்முடைய மகிமைகள் மேல் நிழலிடுவதாக, நம்முடைய வல்லமைகள் மேல் நிழலிடுவதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கட்டும், எங்கள் வீடுகள் மேல் இறங்கட்டும். நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டப்பா. எங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் எல்லாம் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், சுத்திகரிக்கட்டும். உமக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் வெளியேறட்டும். நீர் தங்குகிற ஆலயமாய், நீர் தங்குகிற ஸ்தலமாய் எங்கள் வீடு நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய அளவில்லாத பிரசன்னம், உடைய அளவில்லாத மகிமையை எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள், எல்லா கட்டுகள், எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாவதாக. விடுதலையின் தேவன் விடுவிப்பீராக. விடுதலையின் தேவன் எங்களை நடத்துவீராக. விடுதலையின் தேவன் எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து அவருடைய மகிமையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை தெய்வீக பாதுகாப்பு,
தெய்வீக மகிமை, தெய்வீக கிருபை, தெய்வீக அபிஷேகங்கள் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற ஆண்டவரே தகப்பனை சோத்திரம் எல்லா கிரிகளை சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எந்த விதமான கிரியைகளாக இருந்தாலும் அவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. மகிமை 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 எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மகிமை எங்கள் குடும்பத்தின் மேலே தெய்வீக மகிமை, தெய்வீக மகிமை எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. விடுதலை 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கான தேவைகளை கட்டவிழ்த்து ஜெபிங்க. இந்த நாளுக்கு வேண்டிய பண தேவைகளை கட்டவிழ்க்கிறோம், பொருளாதார தேவைகளை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா தேவைகளை கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் நிற்கக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையை நாங்கள் இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவரே வருவதாக எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. எங்களுக்கு நன்மைகளை செய்வீராக. எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரை இல்லாத ஒரு வல்லமை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக என்று நாங்கள் சொல்லுவோம். கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்பட்டோம். ஓ மகிமை மகிமை. எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். குறை சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற, முறுமுறுக்கிற ஆண்டவரை கோல் சொல்லுகிற, பொய்யான காரியங்களை பரப்புகிற எல்லா விதமான கிரிகளை கட்டிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராக. ஓ நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். மகிமை 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 ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வேலைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருமானத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் முழு வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கிரிகளை கட்டிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளுவான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே எல்லா பலவீன கட்டுகள் உடைவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி மறைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையை அடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விடுதலை படுத்தும். சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, சுகத்தினால் நிரப்புங்க, பலத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளை சந்திங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க. வியாதிகள், பலவீனத்தொழில் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நரம்புகள், எலும்புகள், இரத்த வட்டங்கள் பலன் உள்ளதாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பலவீனங்களையும் சோர்வுகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. பயமுறுத்துகிற கிரிகள் நிர்மூலமாவதாக. சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் சிறந்திருக்கிற பிள்ளைகளாக இந்த எக்ஸாம் எல்லாம் ஞானமாய் எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த ஜெபத்தை கண்ணீரோடு கூட கர்த்தரின் வாழ்க்கையில் இது செய்ய மாட்டாரோ என்று சொல்லி கலங்கி போய் உடைந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து பராமரித்து வேலி அடைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். குறைவுகள் ஒன்று வராமல் கர்த்தர் நிறைவாய் மாற்றி தாங்கப்பா. ஜனங்களுக்கு குறைவுகள் வராதபடி கர்த்தருடைய கரங்கள் நிறைவாய் நிறைவாய்
நிறைவாய் நடத்தட்டும். நன்மையான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுவீராக, சுகமாய் நடத்துவீராக. நன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அந்த நாள் முழுவதும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. உடைய வல்ல கரங்கள் எங்களை வழி நடத்தட்டும், உடைய மகிமைகளை நிரப்பட்டும். அப்படியே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நான் பலன் உள்ளவனாக இன்னும் கர்த்தருக்காக எழும்ப, இந்த நாள் முழுவதும் தேவ வல்லமையினால் நீர் என்னை நிரப்பி நீரே என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் போடுறது நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளுக்கு வேண்டிய பொறுமையை தாங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுங்கப்பா. தெய்வ பிரசன்னத்தினாலே நீ நிரப்புங்க, தெய்வ வல்லமையினால் என்னை நிரப்புங்க. கேளுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எனக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் என் குடும்பத்தை, என் தனிப்பட்ட வாழ்க்கையை நடக்க எனக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்கப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்கள் அது வாய்க்காதை போகட்டும். நன்மைகளின் தேவனிகளை பலப்படுத்துகிறார், கிருபையின் தேவனிகளை கிருபையாய் எங்களை நடத்துகிறார். ஓ, உங்க வல்லமை, உங்க மகிமை, உங்க பிரசனம் அளவில்லாமல் எங்களை அதிகமாய் எங்களை இன்னும் நிரப்பட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடங்களிலே, தோற்று போன இடங்களிலே கர்த்தர் பிள்ளைகளை தலை நிமர பண்ணுங்கப்பா. உயர்த்துவீராக, உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தரைகளை கொண்டு போவீராக. தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, கட்டுகளை உடைத்து போடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடையும், ஒவ்வொரு குடும்பமும் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகளை தாங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான கிருபைகள், இரட்டிப்பான வல்லமைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. பெரிய காரியங்களை செய்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் உடைய வார்த்தையினாலே நீர் எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். நீங்க பேசுகிற தெய்வம், இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து தேவன் நம்மை நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 1ஆம் வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும், பொறுமையோடு ஓடக்கடவும். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற காரியத்தையும் தள்ளிவிட்டு, அவைகள் நம்மை நெருக்கும் பொழுதெல்லாம் நாம் அவைகளை தள்ளிவிட்டு ஓட வேண்டிய பலனை தேவனிடத்தில் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அநேக நேரத்திலே நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த பாரமான காரியங்கள், நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிறதானே அந்த பாரங்கள், இவைகளை தள்ளிவிட்டு ஓட முடியாதபடி நாம் சிக்கி அந்த பாரங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகளிலே நாம் அமிழ்ந்து உழன்று போய் கிடக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்க, இந்த நாளிலே அவைகளை தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாக,
அந்த பாரமான காரியங்களை தள்ளிவிட வேண்டிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பாரமான காரியங்கள் உங்களை அழுத்தி வைத்திருக்கிறது. பாரமான காரியங்கள் உங்களை எழுந்திருக்க முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிறது. பாரமான காரியங்கள் நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தேவனை தேட முடியாதபடி, ஹல்லேலூயா, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக பாரங்கள் இன்றைக்கு உங்களை அழுத்தி, அநேக பாரமான சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி வைத்து கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே அவர்களை தள்ளிவிட்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவைகளில் இருந்து வெளியே வர வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை பாரப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த பாரமான காரியங்களை தள்ளிவிட்டு கர்த்தருக்காக எழும்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பாரமான காரியங்களிலிருந்து, பாரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே உங்களுக்கு விரதமாக இருக்கிற அந்த பாரமான சூழ்நிலைகள் என்ன, அந்த பாரமான காரியங்கள் என்ன, உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தைகளை, உங்கள் சரீரத்தை பாரப்படுத்துகிற காரியங்களிலே நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் அதை தள்ளிவிட்டு ஓட, அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர, அதிலிருந்து நீங்கள் எழுந்து நடக்க வேண்டிய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை தள்ளி விடணும். அந்த பாரமான காரியங்கள் உங்களை அழுத்துகிறேன், உங்களை பாரப்படுத்துகிறேன், உங்களை சோர்வுபடுத்துகிறேன், உங்களை எழுந்திருக்க முடியாதபடி, தேவனை தேட முடியாதபடி உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நமக்கு விரதமாக பாரமாய் நிற்கிற காரியங்களை தள்ளிவிட தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நயமுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். இதை தள்ளிவிட, இந்த பாரமான சூழ்நிலைகள், பாரமான காரியங்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வேதம் சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பாரங்கள் நம்மை சூழும் பொழுதெல்லாம் நாம் அந்த பாரத்தையும் அல்லது அதுக்கு காரணமானவர்களையும் நோக்கி பார்க்கக்கூடாது. அந்த பாரமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த பாரத்திலிருந்து விடுதலைப்படுத்துகிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாரமான சூழ்நிலைகளை தள்ளிவிட்டு ஓட வேண்டிய அபிஷேகத்தை, தள்ளிவிட்டு நடக்க வேண்டிய கிருபைகளை, தள்ளிவிட்டு ஓட வேண்டிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, பாரமான சூழ்நிலைகளை தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வேற யாரையும் பார்க்கக்கூடாது. உங்களை பாரப்படுத்தினவர்களை பார்க்கக்கூடாது, அல்லது உங்களை பயமுறுத்துகிறவர்கள், பாரமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போனவர்கள், இவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னால், நம்ம பாரமாக இருக்கிற சூழ்நிலைகளையும் நமக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கிற இயேசுவை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாரங்களை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்கள், நம்மை அழுத்துகிற பாரங்கள், நம்மை நெருக்குகிற பாரங்கள், எழுந்திருக்க முடியாதபடி நம்மை சிக்கி வைத்து இருக்கிற பாரங்களில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படி அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், பாரமானவைகளை தள்ளி விடுகிற, தள்ளி வைக்கிற, அல்லது நம்ம இந்த பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பாரங்கள் நம்ம விட்டு நீங்கி போகும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பாரத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருவார். அதை தள்ளிவிட வேண்டிய அபிஷேகத்தை கொடுப்பார். ஏனென்று சொன்னால் அவருக்கு எத்தனையோ பாரங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, காலையில் இந்த காலை ஜெபத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துடுங்க. எழுந்த உடனே அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருக்குள் நாம் நிற்கும் பொழுது, அவர் அபிஷேகத்துக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அழகாய் கிருபையாய் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பாரமான, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த பாரமான காரியங்களை நாம் வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். பாரங்களை கர்த்தர் தள்ளி விடுவார். மனிதர்களையே பார்க்காதீங்க. இந்த பாரம் உங்களுக்கு யாருனால வந்ததுன்னு சொல்லி அவங்களே பார்க்காதீங்க. அதையே நினைச்சு புலம்பாதீங்க. அதையே நினைத்து சோர்ந்து போகாதீங்க. பாரங்களை தள்ளி விடுகிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த பாரமான சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலைப்படுத்தி நம்மை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். மூன்றாம் வசனம், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது அவரை நோக்கி பாருங்கள். பாரமான சூழ்நிலை அவரை நோக்கி பாருங்கள். உங்களை நெருக்குகிற, உங்களை பாரப்படுத்துகிற உங்கள் சரீரத்தையும் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அழுத்தும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காகப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், சிந்தின ரத்தங்கள், இதெல்லாம் நம்ம நினைக்கணும். இதெல்லாம் நம்ம நினைக்க தான் நமக்கு விரோதமாய் இருக்கிற பாரங்கள் அல்லது நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த பாரங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவனே நம்மை விடுதலைப்படுத்த முடியும். சொன்ன உங்கள் பாரங்களிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இயேசுவை நோக்கி பாருங்கள். இரண்டாவது, அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து கொள்ளுங்கள். எத்தனையோ காரியங்களை நமக்காக சகித்தார். வேதனைகள், பாடுகள், அடிகள், காயங்கள், இரத்தங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் நமக்காக சகித்தாரே, அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டுமா? நமக்காக சகித்த அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் அவ்வளோ பாடுகளை சகித்தாரே, நானும் சகிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருப்பார். அந்த நேரத்தில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். பாரங்கள் நம்மை சூழும் பொழுதெல்லாம், பாரமான சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் சரீரங்களையும் நெருக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டியது அவரை மாத்திரம். நமக்காக அடிக்கப்பட்டதை நினைத்து கொள்ளணும். நமக்காக முள்முடி சூட்டினதை நினைத்து கொள்ளணும். நமக்காக காரி துப்பும் பொழுதெல்லாம் அதை பொருட்டாக எண்ணாமல் நம்மையே நினைத்து கொண்டிருந்த தெய்வனை நாம் நினைக்க தான் ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்தும்படி. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் பாரங்கள் நீங்குவதற்கு இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியதே அவரை நினைத்து கொள்ளுங்கள். முதலாவது பார்த்து அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இரண்டாவது அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை சொல்லப்படுங்க, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எத்தனை சகிப்புகள், எத்தனை சகிப்பின் தன்மைகள். அவங்க கூட இருந்தவங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவங்களால சகிக்க முடியல. ஒரு சிஷ்யன் கத்தி எடுக்கிறான். பலவிதமான சூழ்நிலை அங்கே நடந்தாலும் யாராலையும் சகிக்க முடியல. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் சகித்து ஜெயத்தை பெற்றெடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. மூன்றாவது தேவ பிள்ளைகளை, நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாரங்கள் நம்மை சூழும்போதெல்லாம் அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக, அதற்கு எதிர்த்து போராடுகிறவர்களாக, அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு எதிர்த்து நிற்கணும். அதுக்கோடு சாஞ்சு போகக்கூடாது. ஓ இப்படி தான் இருக்கும், இது பாரம்தான், இது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அதோடு கூட இணைந்து போகக்கூடாதான். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவா, அந்த பாரமான சூழ்நிலைகள், பாரமான காரியங்கள் நம்மை சுற்றி நெருக்கும் பொழுதெல்லாம்
நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, அதை எதிர்த்து போராடுகிறவர்களாக, அதோடு கூட இசைந்து ஓடக்கூடாது. அதற்கு எதிர்த்து போராடணுமா, அதற்கு எதிர்த்து நிற்கணும். அந்த பிரச்சனைகளுக்கும் பாரத்திற்கும் போராட்டங்களுக்கும் எதிர்த்து நின்றால்தான், எதிர்த்து போராடினால்தான், அல்லது எதிர்த்து துணிந்து நிற்கிறவளாய் நாம் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மை அழகாய் நம்மை நடத்த முடியும். அல்லேலூயா. மூன்றாவது, பாரங்கள் நம்மை சூழும் பொழுதெல்லாம், பாரங்கள் நம்மை நெருக்கும் பொழுதெல்லாம் எதிர்த்து நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு தன்னை காட்டி கொடுக்கிற அல்லது தன்னை தான் பிடிக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து கெத்செமனே தோட்டத்தில் எதிர்த்து போனார். அவங்களுக்கு எதிராய் போய் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். எதிர்த்து நிற்கிற ஒரு அபிஷேகம், எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையை கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். பாரமான சூழ்நிலையிலே, நம்மை நெருக்கி இருக்கிற சூழ்நிலைகளிலே, முதலாவது இயேசுவை நோக்கி பாருங்கள். 2வது, அவரை நினைத்து கொள்ளுங்கள். 3வது, இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை அழகாய் நம்மை சுற்றி நிற்கிற பாரமான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பாரமான சூழ்நிலைகள், பாரமான காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நினைத்து கொள்ளுவோம், இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்போம். நமக்கு வருகிற பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு ஒருவரே நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீங்க கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே, இயேசு எனக்கு போதும், நான் அவரை நோக்கி ஓடுவேன், அவர் எனக்காகப்பட்ட பாடுகளை நினைத்துக் கொள்வேன், என்ன நடந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்வீர்கள் என்றால், அது உங்களோட சுற்றிலும் இருக்கிற பாரமான எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலைப்படுத்தி உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலவேளையில் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற பாரங்களை கர்த்தர் மாற்றி போட்டு விடுதலைப்படுத்தி காத்துக்கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். காலவேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். நிறைய பெரிய காரியங்கள், பாரங்கள் லகுவாய் மாறட்டும். எங்கள் பாரங்கள் எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்பின் மாறுதலும் சமாதானம் வழி நடத்தும். இனி கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்கள் பாரங்களை லகுவாய் மாற்றி பாரமான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலைப்படுத்தி நடத்துவாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.